ஆர்டர். யோ சார் சார் உங்க இடம் இங்க இருக்கு சார். யோ நமக்கு தெரியாதா? கம்பிங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓ ஓ சார் உங்க சீட் அது சார். ஏன் இங்கே உட்கார கூடாதா? உட்காரலாம். உங்க போலீஸ் ஸ்டேஷன், நீங்க இன்ஸ்பெக்டர், தாராளமா உட்காரலாம். நான் அங்கே உட்கார்றேன். உட்காருங்க. இருங்க இருங்க, எமகண்டம் போய்கிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்கள ரயில்வே ஸ்டேஷன்லயே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டோம். இருந்தாலும் முக்கியமான 3 பேரை உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தி வைக்கணும். யார் யாரு? 380 plus 41J, 380 plus 41A, 380 plus 75. என்ன இது வாய்ப்பாடு மாதிரி இருக்கு, ஒண்ணுமே தெரியல. வாய்ப்பாடா? இது என்ன பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷனா? சார், நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியலையா சார்? யோ ஐபிசி ரூல்ஸ் தெரியா? அந்த ஆட்கள் யாரும் தெரியல. அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு. நாம தான் விவரம் கட்டு போய் அலையிறோம். 16, 17 நேரா லாக்அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர், பர்ஸ், அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க? ஒன்னா வரும் பாருங்களேன். வாயா சார். இவன் இருக்கானே, ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சு எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. சார், இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில பல பலன்னு விளக்கி வச்ச அண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் நகக்குன்னு பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். இது இருக்கானே, சுடுதண்ணியோட பயில தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். எல்லாம் அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேஸ் தானே? நீங்க யாரையும் பிடிக்கலையா? சார் 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 சார், முயற்சி பண்றோம் சார். சரி, இவங்க யார்கிட்ட திருந்தாங்க சார்? ஒரு அப்பாவி பர்ஸ பறி கொடுத்தான்னு சொன்னேனே சார், அது நான் தான் சார். அண்டா அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பல பலன்னு விளக்கி வச்சேன் சார். பாய்லர் அது நான் தான் சார். தெரியுது. ஏன் உங்களுக்கு வெக்கமா இல்ல? யோ, ஐயா கேக்குறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? யோ, நான் சொன்னது உங்களுக்கு இல்ல. அவங்க கிட்ட ஏமாந்ததும் இல்லாம ஏதோ பெரிய பேங்க் உள்ள வச்ச மாதிரி கொண்டு உள்ள போட்டுட்டீங்களே. ஒருத்தன் எதுக்காக திருடுறான்? அது அவங்களுடைய தொழில் சார். தொழில் எதுக்காக செய்றாங்க? வயிற்று உடம்புக்காக சார். அதான் அவங்க செஞ்சிருக்காங்க. போக பாத்தீங்க, வாங்க பாருங்க. நான் சொன்னது இவங்க 3 பேருக்கு. எந்த 3ன்னு தெரியாம தயலாடி போய் நிக்கிறோம் சார். பயமா இருக்கு சார். பாருங்கப்பா, இப்ப உங்களை வெளியே விடுறேன். அடிக்கடி தேடாதீங்க, அல்பத்தரமா தேடாதீங்க. என்ன? போங்க, நல்லா இருக்கு. போங்க. ஏய், உங்களுக்கு இப்ப சொல்றேன், உங்க 3 பேருக்கும் சொல்றேன். குடிச்சான், கூத்தடிச்சான், திருநா, கொள்ளடிச்சான்னு எவனையாவது புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா, சரி சார். இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதுல எடுத்துக்காதீங்க, என் கண்ணில் காட்டாதீங்க. என்ன? போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போங்க. என்னையா? இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேயா. யாரு? இந்த ஆள் இன்ஸ்பெக்டரே இல்ல, அப்ப ஒரு அகிம்சாவாதி. தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு. அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது, அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த 3 பேரையும் அனுப்பிட்டு நம்ம 3 பேரையும் கேஸே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தி 999 கேஸ கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். அடைய நீ ஒருத்தன். நான் ஏடு